இப்போ ஒரு ஸ்கவுட்டிங்னா எப்படி நடக்கும்னா, அந்த ஸ்கவுட்டிங் டீம்ல ஒரு 5 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் ஹெட் ஆஃப் ஸ்கவுட்டிங் இருப்பாரு. சோ நேஷனல் செலக்ஷன் மாரி தான். இப்ப டொமஸ்டிக் ஒரு மேட்ச் நடக்குதுன்னா எப்படி அந்த ஜோனோட செலக்டர் போவாரோ, ம். அந்த மாதிரி எங்க இந்த மாரி லீக் நடந்தாலும் அந்த ஸ்கவுட்டிங் டீம்ல இருந்து ஒருத்தர் போவாரு. அவர் வந்து போயிட்டாருன்னா, அவங்க வந்து ரிப்போர்ட் எழுதணும். ஒவ்வொரு மேட்ச்க்கும் ரிப்போர்ட் எழுதணும். ம். எழுதி ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். இந்த மாரி நான் இந்த பிளேயர பார்த்தேன். இந்த பிளேயர் நல்லா பண்ணாரு. இவர கொஞ்சம் கவனமா பார்க்கணும். ம். அதுக்கப்புறம் அவங்க சரி இன்னும் 2 நாள் இருந்து அந்த பிளேயர் என்ன பண்றாங்கன்னு பாருங்க. ம். இந்த மாரி அங்க இருந்து ரிப்போர்ட்ஸ் வரும். சோ இது வந்து ரொம்ப ஒரு கார்ப்பரேட் ஒரு ஐடி கம்பெனி எப்படி நடக்குமோ அந்த அளவுக்கு நடக்கும். ஒரு ஸ்கவுட் போனாருன்னா, அங்க போயிட்டு இந்த பிளேயர்ஸ நான் பார்த்தேன். அவங்க இப்படி பண்ணாங்க. இதுல இருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஎன்பிஎல்க்கு வராரு ஒரு ஸ்கவுட்னா, அங்க ஒரு 10 பிளேயர் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க மினிமம். அண்ட் 10 பிளேயர்ஸ சீசனுக்கு முன்னாடி ட்ரையல்ஸ் கூப்பிடுவாங்க. ஆக்ஷனுக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ரையல்ஸ்ல அவங்க எப்படி பண்றாங்க? அதுல வந்து மேட்ச் சிமுலேஷன்லாம் நடக்கும். இதுதான் மேட்ச் சினாரியோ. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பினிஷரா ஒருத்தர பாக்குறாங்க. ஒரு எக்ஸ் பிளேயர பாக்குறாங்கன்னா, அவர்கிட்ட சொல்லிருவாங்க. 2 ஓவர் 44 ரன் டு வின்னு. ம். நீ தான் ஸ்ட்ரைக்ல இருக்க போற. நீ என்ன மாரி ஷாட்ஸ் ஆடுவ? ம். சோ அவங்க வந்து அதுக்காக நெட் பவுலர்ஸ வச்சிருப்பாங்க. பேக்கப் பவுலர்ஸ வச்சிருப்பாங்க. பவுலர்ஸும் சில பேர் வந்து இந்த மாரி ட்ரையல்ஸ்ல இருப்பாங்க. சோ ஒரு ஹெட் டு ஹெட் போய் மோதி பார்ப்பாங்க. அதுல நல்லா பண்றவங்களுக்கு ஆக்ஷன்ல மேபி ஒரு சான்ஸ் கிடைக்கலாம். ஸோ நம்ம பார்த்த விக்னேஷ் புத்தூரும், இப்ப பார்க்குற அஸ்வினி குமார் இவங்கலாம் வந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் தாண்டி வந்தவங்க தான் இல்லையா? ஆமா. இன்ஃபாக்ட் விக்னேஷ் புத்தூர் ஒரு கியூரியஸ் கேஸ் அன்னைக்கு நான் வந்து நம்ம ஷோ முடிச்ச உடனே அந்த சிஎஸ்கே கேமுக்கு அப்புறம் கேரளா பிரீமியர் லீக்ல கமெண்ட்ரி பண்ண என் நண்பர் ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னாருன்னா, கேரளா பிரீமியர் லீக்லயே அவர் 3 விக்கெட் தான் எடுத்தாராம். ம். நல்லா அடி வாங்கினாருன்னாங்க. பட் அடி வாங்கினப்ப கூடயும் ஏதோ ஒண்ணு பார்த்திருக்காங்க. ஏதோ அந்த ஸ்கில் செட் பார்த்திருக்காங்க. அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்றது மார்க்கெட்ல அவ்வளவா இல்லாத ஒரு கமாடிட்டி. சோ அவர் அங்கேயிருந்து பிக் பண்ணிட்டு போய் வெறும் டேலண்ட்ட மட்டும் தான் பார்த்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ பார்க்கல. அதுக்கப்புறம் அதை மெருகேத்துறதுக்கு சவுத் ஆப்பிரிக்கா கூட்டு போய் வொர்க் பண்ணி, அதுக்கப்புறம் இங்க வொர்க் பண்ணி, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு கூட ஒரு விக்கெட் எடுத்தாரு.